ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி ஃபர்ஸ்ட்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரையில் எப்படி மல்லிகைப்பூ கட்டுவாங்களோ அதேமாதிரி உங்களுக்கு நான் கட்டி காமிக்க போகிறேன். இந்த கட்டுற விதத்தில் பார்த்தீங்கன்னா நூலே சுத்தமாக தெரியவே தெரியாது. அவ்வளோ கேப்பே இல்லாமல் நாங்கள் நெருக்க கட்டுவோம். இந்த மாதிரி ஸ்டைலில் கட்டுறது பார்த்தா ஒன்லி மதுரை மட்டும்தான். மதுரைனாலே மல்லி, அதில் கட்டுற விதம்னாலும் மதுரையில் தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி அந்த மதுரையில் இருக்கிற பூ பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லிங் கொடுக்கும் அந்த மல்லிகை பூவுமே. இன்றைக்கி நான் உங்களுக்காக மதுரையில் மாதிரி எப்படி பூ கட்டுறதுன்னு உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறோம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஒரு பெரிய நூல் எடுத்துக்குவோம். இதே மாதிரி நம்ம மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு அந்த ஒரு பூவை சுற்றி நம்ம இதே மாதிரி பூ கட்டணும். நான் ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் பூ கட்டும் முறைன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நான் ஸ்பீடாக கட்டுவேன், உங்களுக்கு நான் ஸ்லோவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் இப்படி கட்டுறன்ற மட்டும் பார்த்துக்கோங்க. நெருக்கம் இருக்கும், கேப்பே இல்லாமல். இந்த மாதிரி கையை அப்படியே அழுத்தம் கொடுத்து ரொட்டேட் பண்ணி இதே மாதிரி கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து கட்டினீங்கன்னா பூ பார்த்தீங்கன்னா கோத்த மாதிரியே பந்து மாதிரி ரெடி ஆகிடும். இந்த பூ பார்த்தீங்கன்னா வெடிக்கவே வெடிக்காது நாங்கள் அந்த மாதிரி கட்டுறதுனால. அதேமாதிரி பூவும் நசுங்காது. ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு பூவை நசுங்காமல் நல்லா பக்குவமாக கட்டுவோம். பூ பூக்கவும் பூக்காது, நல்ல ஒரு ஃப்ளேவரே நமக்கு மொட்டாகவே இருக்கும். அதேமாதிரி பூ கட்டும்போது நாங்கள் அதை இழுத்து பார்க்குறது அதெல்லாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம். கையில் அந்த முழம் போகிறமே சும்மா பூ இழுத்திங்கன்னா பூ வந்து நீத்து போயிடும். நீத்து போயிடுச்சுன்னா நாங்கள் வந்து ஒல்லியாக ஆகிடுச்சு அந்த பூ அந்த மாதிரி தனித்தனியாக ஆகிடுச்சுன்னா நாங்கள் அந்த மாதிரிலாம் பூ வைக்கவே மாட்டோம், நல்லாவும் இருக்காது. இந்த மாதிரி எப்படி பந்தாக கட்டுறோமோ அதே மாதிரி எங்களுக்கு தலையில் வைக்கும்போது அதேமாதிரி கேப்பே இல்லாமல் நல்லா இருந்தால் தான் எங்களுக்கு வைக்கிறதுக்கு அது அழகாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே மாதிரி கேப்பே இல்லாமல் பூ கட்டி இதேமாதிரி தலையில் வச்சிங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். கொஞ்சமாக வச்சாலும் இதே மாதிரி கட்டி வைங்க, செம்ம க்யூட்டாக இருக்கும். மதுரை ஸ்டைலில் பூ கட்டுறது அது ஒரு அழகு தான். அதை எடுத்து நம்ம தலையில் வச்சு ரசிக்கிறது இன்னும் அதை விட அழகு தான். நான் எப்போவுமே கடையில் பூ வாங்க மாட்டேன். இந்த மாதிரி கடையில் பூ வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டி இதே மாதிரி நறுக்க கட்டி தலையில் வச்சு பார்ப்பேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அழகாக பூ வச்சுக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். மதுரையில் அதே மாதிரி பூ வாங்கும்போது பார்த்திங்கன்னா 1 முழம் 2 முழம் கேட்டு வாங்க மாட்டாங்க. 100, 200, 500 பூ கொடுங்க, 1000 பூ கொடுங்க அப்படி தான் கேட்டு வாங்குவாங்க. ஒவ்வொரு பூவையும் கையாலே எண்ணிக்கை வச்சு தான் நமக்கு எண்ணி கொடுப்பாங்க. கட்டின பூவை எப்படி அவங்க எண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கலாம். ஆனால் கட்டின பூவை தான் அவங்க உட்காந்து கையை வச்சு அவங்க எண்ணி கொடுப்பாங்க. அவங்க விற்கிறவங்களுக்கு பழகின ஒரு விஷயம் தான், வாங்குகிற எங்களுக்கும் பழகின விஷயந்தான். இந்த மாதிரி 100, 200, 500 சொல்லி தான் கேட்டு வாங்க. முழங்கணக்கிலலாம் மதுரையில் கொடுக்க மாட்டாங்க. இதே மாதிரி நல்லா பந்து போல் பூ கட்டி தலையில் வச்சிங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட்டின பூவை அதை நாங்கள் நீத்து கையை தூக்கி கூட முக்கியமாக பார்க்கவே மாட்டோம். ஏன்னா பூ ஃபுல்லாக நீத்து போயிடும், அந்த ஒல்லியாக ஆகிடும். அந்த மாதிரி நாங்கள் பண்ணவே மாட்டோம். கட்டின பூவை அழகாக நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு கவர் போட்டு கட்டி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வாரம் ஆனாலும் இந்த பூ அப்படியே தான் இருக்கும். நம்ம கட்டுற விதத்துலேயும் சரி, அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறதுலையும் சரி, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் பூவோட நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப நாள் ஸ்டோரும் பண்ணலாம், பூ நமக்கு அவிஞ்சும் போகாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பூவாக எடுத்து நம்ம கட்டி எடுத்துக்க போகிறோம்.
மதுரை கடையிலையுமே இந்த மாதிரி கட்டி இந்த மாதிரி தாங்க ரோல் பண்ணி வைப்பாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். வாங்கி தலையில் வைக்கணுமே தோணும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நானே என்னோடய ஸ்டைலில் மதுரையில் எப்படி பூ கட்டுவாங்க அப்படின்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டி பார்த்து அழகாக இதே மாதிரி வச்சு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.